வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயக்குனர் நித்திலன் குமாரசாமி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மகாராஜா அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அந்த படமும் கமர்ஷியலாக நல்லா போகலனாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் நல்லாவே பாராட்டப்பட்ட ஒரு உலகத்தரமான படம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மகாராஜா படமும் பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் இன்னும் அதை விட பெட்டராக சூப்பராக ஒரு அவுட்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் விஜய் சேதுபதி அவருக்கு இது 50வது படம் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பான விஷயம். விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு சிறந்த கலைஞனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் படத்துக்கு படம் அவர் மெருகேற்றிட்டே போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுதான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகருக்கான அழகு. அதை விஜய் சேதுபதி இதில் முத்திரை பதிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, நட்டி நடிச்சிருக்கிறாரு, முனிஷ்காந்த் இருக்காங்க, சிங்கம் புலி இருக்காங்க, அப்புறம் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் யாரும் பெருசாக இல்லை. அதேமாதிரி அபிராமி ஆகட்டும், மம்தா மோகன்தாஸ், அப்புறம் திவ்யா பாரதி இவங்கெல்லாம் அங்கங்கே போகிற ரோல் மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு அபிராமியோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி இருக்குது. அவங்கவுங்க ரோலை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அவங்களோட இம்பேக்ட் பெருசாக இல்லை. பட் கதை தான் இதில் ஹீரோ. கதை என்ன சொல்ல வருது இதில் அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அவர் ஒரு பார்பர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் லட்சுமி அப்படிங்கிறத காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அது என்ன, லட்சுமினா யார், ஒய்ஃபா குழந்தையா யார் என்னன்னு கேட்கும்போது அவர் லட்சுமினா யார் என்னங்கிறத எடுத்து காமிக்கும்போது டோட்டல் போலீஸ் ஸ்டேஷனே டென்ஷன் ஆகுறாங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லட்சுமிங்கிறது யார், அந்த கேஸ் கொடுக்க வந்தார் இல்லையா, அதுக்கு பின்னணியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை மூலமாக பழைய கதையாக இருந்தாலும், நம்ம ஏற்கனவே பார்த்து பரிச்சயமான கதையாக இருந்தாலும், எழுதின திரைக்கதை இருக்குல்ல, அதில் முத்திரை பதிச்சிருக்காரு இயக்குனர் நித்திலன் குமாரசாமி. என்கேஜிங்காக உங்களை வச்சுருக்குங்க. படத்தை உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் உங்களை அவ்வளோ ஒரு என்கேஜிங்காக வச்சுருக்கு அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உண்மையாலுமே. அதை இதில் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. பிஜிஎம் அஜ்னீஷ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அந்த மியூசிக் பல இடங்களில் படத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு பில்லராக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான மியூசிக் மிரட்டுற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அது அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே சூப்பருங்க. படம் நான்-லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்ட்டுக்கு போகும், ப்ரெசண்ட்டுக்கு வரும். இதுதான் நான்-லீனியர் அப்படிங்கிறது. முன்ன பின்ன அப்படியே போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் விடாமல் பார்த்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். அதுதான் நான்-லீனியருக்கான ஸ்பெஷலான ஒரு விஷயமே. ஸோ அந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு உங்களை என்கேஜிங்காக வச்சுருக்கிறது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஃபிலோமின் ராஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லோகேஷ் கூட எல்லா படமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட படம் என்கேஜிங்காக இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம கைதி விக்ரம்லாம் பார்த்துருக்கோம் ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படத்துலேயும் அவர் அது கொஞ்சம் கூட குறையாமல் அந்த என்கேஜிங்கை மிஸ் பண்ணாமல் சூப்பராக அந்த நான்-லீனியர் கட்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்கிறாரு. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா சீன்லாம் ஒரு சீன் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்மந்தமே இல்லாத இன்னொரு சீனுக்குள்ளே போயிட்டு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பட் அது செகண்ட் ஹாஃபில் அந்த சீன்ஸ்லாம் கொண்டு எப்படி கோர்வையாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இந்த படம் ஜெயிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அவ்வளோ ஒரு நேர்த்தியான திரைக்கதையும் எடிட்டிங்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஒளிப்பதிவு பற்றியே சொல்லியாகணும். படத்தோட ஒளிப்பதிவு உண்மையாலுமே சூப்பராக, காட்சிகள் பிரமிக்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. யூஏ சர்டிஃபிகேட் தான். என்ன அப்படி யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலுமே நிறைய இடங்களில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ குழந்தைங்களோட போய் பார்க்கலாமா அப்படின்னா எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. பட் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு படம் தான் இது. அதனால் நீங்கள்
வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களோட போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறது. பட் அடல்ட் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முறை, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. விஜய் சேதுபதியை தவிர வந்து மற்றவங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா போலீஸ் கேரக்டரில் வர எல்லாரோட ரோலுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக அந்த திரைக்கதையை நகர்த்திட்டு போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நட்டியும் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி சிங்கம் புலி அவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு கட்டத்தில் வந்து விஜய் சேதுபதியை ஓவர்டேக் பண்ணிடுவார் அவரோட ஆக்டிங்கில். ஆல்ரெடி மாயாண்டி குடும்பத்தால் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னா அது இந்த படத்தை வந்து சொல்லலாம். அவர் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸு உண்மையாலுமே மெய்சில் இருக்க வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் விஜய் சேதுபதி ஒரு வாரமாக நின்று அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். எல்லாத்தையும் ஓரங்கட்டுற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸு செம்ம சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு. வில்லனாக வர அனுராக் காஷ்யப் அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் காட்டும்போது வந்து வழக்கமான ஒரு திருடங்களா அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பட் அவரோட வாய்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது, சிங்க் ஆகாமல். பட் அதெல்லாம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து பெருசாக நம்மளால் துல்லியமாக பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடுது. அதேமாதிரி அனுராக் காஷ்யப் கூட இன்னொருத்தர் நண்பராக நடிச்சிருப்பாரு. அவங்களும் பயங்கரமாக மிரட்டி இருப்பாங்க. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாய்ஸ் படத்தில் ஒரு மணிகண்டன் வந்து இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ரோல், பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி. அதே டைமில் வந்து செம்ம ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காரு மணிகண்டன். ஓவராலாக இந்த படம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருஷ்யம் பார்த்தோம் இல்லையா மலையாளத்தில், அது எந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சமும் குறையாத அதே அளவுக்குள்ள ஸ்க்ரீன் பிளேயில் வந்து உங்களை வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கிற ஒரு அருமையான க்ரைம் த்ரில்லர் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நாட் ஒன்லி வீக்கெண்டு, நீங்கள் எப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நித்திலன் குமாரசாமி இந்த படத்துலேருந்து மிக முக்கியமான இயக்குனராக மாறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த 25வது படம், 50வது படம், இந்த 100வது படம், இந்த மாதிரி சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த படம் சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக அந்த படத்தில் அந்த ஒரு குழந்தையாக நடிச்சிருக்கிற அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அவங்க 2-3 இடத்துல தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்பாவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு தாட் கொடுக்குற அளவுக்கு ஆக்டிங் இருக்கும். கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற டைலாகும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் வந்து இருக்கும். செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு ஓவராலாகவே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து அவ்வளோ தரமாக எழுதி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் எதையுமே வந்து பெருசாக ரிவீல் பண்ணியிருக்கல. ஏன்னா வந்து படம் நான் வீடியோவாக போயிட்டு வந்துட்டு இருக்கனால எதையாவது வந்து நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து குறைச்சிரும். இது வந்து ஒரு அருமையான சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவி. ஸோ இது மட்டும்தான் வந்து சொல்கிறோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான மூவியாகவும் இருக்கும். அதே சமயம் டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான ஒரு படம். திரைக்கதை போகிறதாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்குற படமாக இருக்கும். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற நல்ல தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட வீக்கெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, மீண்டும் இதேமாதிரி ஒரு அருமையான திரைமேசத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த லட்சுமிங்கிற விஷயத்தை தேடி வந்து போலீஸ் வந்து போய் இன்ட்ராகேட் பண்ணும்போது வந்து உண்மையை வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை இன்ட்ராகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் அது பெருசாக தெரிஞ்சிக்கல. இருந்தாலும் அது வந்து இன்னும் பெட்டராக காமிச்சிருந்துருக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சு போலீஸ் வந்து எப்படி வந்து அதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
நித்திலன் குமாரசாமி இயக்கத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த குரங்கு பொம்மைன்னு இருக்குன்னு சொல்லலையா, அந்த படமும் வந்து பெரிய அளவில் கமர்ஷியலாக போகாதனால வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக அந்த படத்தை பாருங்கள். அதுவும் வந்து ஒரு என்கேஜிங்கான நல்ல ஒரு திரைப்படம் தான். இதை வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.